அதனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு பயமா இருக்கும் இல்லையா? எதுக்கு இதெல்லாம் சொல்லி எல்லாரும் ஜெயிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க மட்டும் போய் இல்ல சார் நாங்க தொடர்ந்து இன்னும் இவன் ஆன்டி டிஎம்கேவா இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படி கிடையாது. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க ஃபேக்சுவலா நீங்க கொண்டு போய் நீங்க அதுல டேட்டா இருந்தது அப்படின்னா நிஜமா அவங்க எடுத்துப்பாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அதிகாரி அவர் திமுக ஆட்சியில ஸ்டாலினுக்கு வலதுகரமாக செயல்பட்டவர். பட் அப்ரைட் அண்ட் ஹானஸ்ட், ஆல் இண்டியா ரேங்கிங்ல டாப்ல இருந்தவர் அவர். ஜெயலலிதா அவர்கள் 11 ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு க்ளோஸ்ன்னு சொன்னாங்களே அப்படின்னா, க்ளோஸா இருந்தாலும் அவர் ஹானஸ்ட் ஆஃபீஸர், ஊழல் எல்லாம் பண்ணவர் கிடையாது. இவங்க வந்த உடனே மறுபடியும் கூப்பிட்டு சென்னையிலேயே உட்கார வச்சுன்னா முக்கியமான பதவியில் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் நேர்மையான அதிகாரிகள் அப்படின்னு. அவங்க இல்லாம வேலை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க மற்ற விஷயங்களுக்கு வேணா அந்த ஜாலரா அடிக்கிறவன் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஃபயர் ஓடுறவன் இவங்க வேலை ஆகாது. ஸோ அந்த தப்ப அவங்க பண்ணிட்டாங்க. அண்டு திரும்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ அந்த பக்கம் போனாதான் கொஞ்சமாவது அந்த பேஸை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு. பட் அதுவும் சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அவர் இங்க இருக்கும்போது கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக நான் பாடுபடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரோ அவங்களுக்காகவே குரல் கொடுக்கல. கேட்டா பாசக வந்துரும் இப்படி சொல்லியே அவர் திமுகவை எதுவும் எதிர்த்து கேள்வியே கேட்கல. சோ அதனால அவருடைய கேடர்லாம் என்ன நினைச்சாங்க, என்னங்க காலங்காலமா பாசக வந்துரும் இப்படியே சொல்லிங்கன்னு எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அந்த பக்கம் போயிட்டாங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். பிசிகா நாத்தாக்கா இவங்களுடைய ஓட்டு வங்கி பெரிய அளவில் அடி வாங்க போகுதுன்னு. ஸோ அவர் பார்த்தாரு, அட்லீஸ்ட் கொஞ்சம் மரியாதையை தக்க வச்சுக்கணும் கட்சி அப்படின்னு தக்க வச்சுக்கணும்னா அங்க போனாதான் சரி அப்படின்னு போயிட்டாரு. அப்போ வாக்கு வங்கியும் அந்த பக்கம் போயிடுச்சு, கூட்டணி கட்சிகளும் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப திமுக 29 எப்படி நிற்பாங்க? கூட்டணி இல்லாமையே உங்களால ஜெயிக்க முடியாது. இப்ப வாக்கு வங்கியும் அங்க போயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க?